கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க. தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். அதிகாலை வேளையிலே புதிய நாளுக்காக 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, யோனா தீர்க்கதரிசி குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோனா இப்படியா சொல்கிறார். யோனா 3ஆம் அதிகாரம் 3, 4, 8, 9 ஆகிய வசனங்கள். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்து கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் நான் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், பாடு வந்த உடனே வாயில சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? நான் இருக்கிறத காட்டிலும் போய் சேரது நல்லது. ஏன்னா நிறைய வீட்டுல தாய்மார் அப்படிதான் யோசிப்பாங்க. சில வீட்டுல ஆண்கள் கடன் வந்த உடனே தற்கொலை பண்ணி சாகலாமா? சில வாலிப பிள்ளைகள் யாரையும் நம்பி ஏமாந்த உடனே தற்கொலை பண்ணி சாகலாமா? நைட் ஆயிட்டு அப்படின்னா தற்கொலை எண்ணங்கள், மரண பயம். நான் சொல்றது ஆமாவா இல்லையா? சில குடும்பத்தில் நல்ல ஒரு வெல் செட்டிலாக இருப்பாங்க. திடீர்னு பிஸ்னஸில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், கம்பெனி நஷ்டம், வேலை போயிருக்கும், ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி சாகலாம்னு நினைப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க, சர்ச்சைக்கு போகிற பிள்ளைகளாக இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்க, கர்த்தருக்காக ஊழியம் கூட செய்வாங்க. ஏன் சில நேரத்தில் தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம், கர்த்தருக்காக பிரசங்கம் பண்றால கூட இருக்கலாம். ஆனால் அவங்க இதயத்தில் வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, இருக்கிற காட்டிலும் போய் சேர்றது நலமா இருக்கும். யோனா அப்படி சொல்றாருப்பா. யோனானுடைய வாழ்க்கையிலே அவர் நினைச்சது நடக்கலையா, அதனால அப்படி சொல்றாரு. இன்னைக்கும் சில குடும்பத்திலே அவங்க நினைச்சது நடக்கல அப்படின்னா, நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் தான் சாகலாமே அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல விஷப்பாட்டில் கூட வாங்கி வச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல மருந்து வாங்கி வச்சிருப்பாங்க. எதுக்கு? இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. இனிமேல் நான் எதுக்கு வாழணும், செத்து போயிடலாமே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்ட பாதையில வந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தா இனிமேல் நான் ஏன் வாழணும், அவங்களோட வாழ்க்கையில அந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல வாழ்றதுக்கே பிடிக்கல. இந்த கொரோனாக்கு அப்புறம் சில குடும்பத்துல தனியா இருக்காங்க. கொரோனா நேரத்துல குடும்பத்துல கணவர் இறந்து போயிட்டாரு, பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில தனிமை, வியாபார நஷ்டம், பல தோல்விகள், லட்சமா கடன் இருக்கு, வருமானம் இல்லை, சொந்தக்காரங்களாம் தப்பா பேசுறாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியாம இருக்கு, வியாதி, படுத்த படுக்கை. ஒரு குடும்பத்துல வாயை திறந்து தேவையில்லாத வார்த்தை எப்ப பேசுறாங்க அப்படின்னா, அவங்க இதயத்துல சில கவலைகள் இருக்கும், கசப்பு இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் இருக்கும். அவங்களை யாராவது தப்பா பேசியிருப்பாங்க. வீட்டுல பக்கத்துல உள்ள நபரா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், அவங்க கூட ரொம்ப பழகின ஒரு நபரா இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது அவங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா பார்த்தால், இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். ஒரு ஜெபம் பண்றாரு யோனா. ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நிறைய வீட்டில் இந்த மாதிரி தப்பு தப்பாக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஏன்னா என்ன ஜெபம் பண்ணு சொல்லி தெரியாது. எனக்கு வாழவே பிடிக்கல, என்னை எடுத்துக்கோங்க. நிறையருடைய வாயில இது ஈஸியாக வரும். அப்புறம் தற்கொலை ஆவி வந்து நிற்கும். அப்புறம் மரணத்தின் ஆவி வந்து நிற்கும். அப்புறம் நைட்டு படுத்தா தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே அதுக்கப்புறம் தோல்வியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கற்பனையில் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, என் பிராணனே என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் படுத்து கிடந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்ன வாழ்க்கை, செத்த வாழ்க்கை அப்படிம்பாங்க. இதெல்லாம் நார்மலாக சில குடும்பத்தில் இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து என் வாழ்க்கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரில, இருக்கிற காட்டிலும் போய் சேரலாம், என் பிராணனை என்னை விட்டு எடுத்து கொள்ளும். இப்படி நிறைய வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, வெளியே தெரியாது. நான் உயிரோடு பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். அப்ப ஜெபத்துல என்ன வேர்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் உயிரோடு பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். இன்னைக்கு சில வீட்டுல அப்படித்தானே ஜெபம் பண்றாங்க. நிறைய கடன் வந்துடும், இல்ல கோடி வந்துடும், கோடி கோடியா கடன் வந்துடும், லட்ச லட்சமா கடன் வந்துடும். யாராவது தப்பா பேசியிருப்பாங்க, கேவலமா பேசியிருப்பாங்க, அவமானமா பேசியிருப்பாங்க. உடனே என்ன முடிவு எடுப்பாங்க, நான் உயிரோட பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும். ஏன்னா என்ன பேசன்னு தெரியாம ஜெபத்துல போய் புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்திலே நார்மலா நடக்கும், வெளியே தெரியாது. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு குடும்பத்துல நான் சாகணும், நான் இனிமேல் உயிரிடக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்க இதயத்துல என்ன இருக்கு அப்படின்னா எரிச்சல் இருக்கு. என்ன இருக்கு? எரிச்சல் இருக்கு. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். எரிச்சல் இருக்கும்போது எரிச்சலின் ஆவி வந்துருமே. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஆளு மேல கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம், அடக்க முடியாத கோபம், மிஞ்சின கோபம், துணிகரமான கோபம், அப்படியே மூர்க்க வெறிமா இருப்பாங்க, பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்க. எப்படியாவது சண்டை போட்டுடலாமா, எப்படியாவது அடிச்சு கொண்டுடலாமா, மூர்க்க வெறியோட இருப்பாங்க. அதெல்லாம் எரிச்சல் தானே. எரிச்சலின் ஆவி உள்ள இருக்கும்போது அவங்க வாயில வரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். அவர் ஜெபம் பண்றாருப்பா. யோனா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். இப்ப நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல சில தேவையில்லாத காரியங்களை யோசிச்சுட்டு இப்படி நிறைய, அதாவது தவறான ஜெபம் அப்படின்னு சொல்லலாம், அறியாமையில இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்கிறார். நம்ம நல்ல திருப்தியாக பழுகி பெருகி ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் தான், கர்த்தருக்கா ஊழியம் செய்ற பிள்ளைகள் தான். ஆனால் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது என்ன வந்தது அப்படின்னா எரிச்சல் வந்துடும். இந்த எரிச்சல் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. எரிச்சல் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. எரிச்சல் இருக்கிற இடத்துல வறுமை இருக்கும், பட்டினி இருக்கும், சாபம் இருக்கும், வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கும். அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. எரிச்சலின் ஆவி உள்ள இருக்கும்போது அவங்களால ஒரு படுத்தா தூங்க கூட முடியாது. ஏன்னா உள்ள எரிச்சல் கிடக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒரு 3 நேரம் சோறு கூட உருப்படியா சாப்பிட முடியாது. என்னை அவ அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், அவ அப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான்னு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. நிறைய வீட்டுல என்ன நடக்குன்னா, அந்த புலம்பல் வயசா 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 கூடிக்கிட்டே இருக்கும். இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். சில குடும்பத்துல இந்த மாதிரி ஜெபம்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனா வெளியே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்களா ரொம்ப நல்லவங்க. நான் உயிரோட பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும்.
நான்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், செத்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல உள்ளத்துல தீர்மானம்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, வெளியே தெரியாது. அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். இந்த வசனத்தை கேட்கும்போது, நைட் நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தி கேட்கும்போது, நம்ம என்ன ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் எல்லாருமே என்னையும் சேர்த்தான் இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம தியானிக்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இப்போ யோனாக்குள்ள என்ன விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, தனக்குள்ளே சாவை விரும்பி, வசனத்தை நீங்க நல்லா வாசித்தா மட்டும்தான் புரியும். தனக்குள்ளே சாவை விரும்பி, அப்ப யோனா எதை விரும்புறாரு அப்படின்னா சாவை விரும்பி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதை விரும்புறாங்க, நாளா இனிமேல் வாழ்ந்து எதுக்கு, செத்தே போயிடலாமே, சாகிறது நலமா இருக்குமே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. ஒருவேளை இந்த செய்தி யாருக்காவது வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஒருவேளை ஏதாவது காரியம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா ஆன்லைன் மூலியமா ஒரு செய்தி வருது அப்படின்னா அது ஏதோ சும்மாலாம் வரல. கர்த்தருடைய ஆவியான திட்டமா பேசினாதான் அந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வரும். ஒரு 10 நிமிஷம் நீங்க 20 நிமிஷம் கேட்கறீங்க அப்படின்னா சும்மாலாம் கேட்க முடியாது. தனக்குள்ளே சாவை விரும்பி, சில குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க, புருஷனை பிடிக்க மாட்டுக்கு, அம்மா அப்பாவை பிடிக்க மாட்டுக்கு, அப்புறம் தற்கொலை எண்ணங்கள் வந்துடுது. யாரையா ஏமாத்திடுறாங்க, மனுஷனை யாரையா நம்பிடுறாங்க, அவங்க ஏமாத்திடுறாங்க, பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை. அதுக்கப்புறம் இனிமேல் நான் ஏன் வாழணும்? தனக்குள்ளே சாவை விரும்பி. அப்ப சில குடும்பத்துல ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றாங்க, நான் உயிரோட பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். 2 தடவை யூஸ் பண்றாரு. நான் உயிரோட பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். 2 தடவை யாராவது சொல்லுவாங்களா? பைபிள் எழுதப்பட்டிருக்கு, 2 தடவை எழுதப்பட்டிருக்கு. தனக்குள்ளே சாவை விரும்பிதான் அப்படி சொல்றாரு. இந்த பக்கம் பார்க்கும்போது என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்ப சில குடும்பத்திலே ஜனங்கள் தப்பு தப்பா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி தப்பு தப்பா ஜெபம் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். மறுபடியும் தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு செடி நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதாப்பா. யோசித்து பாருங்க, உனக்கு எரிச்சல் தேவையா அப்படின்னு சொல்லி கரெக்டா கேட்கிறாரு. உனக்கு எரிச்சல் தேவையா? நைட் நேரத்துல சில குடும்பத்துல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிடுவாங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். டைவர்ஸே 1000 பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? மன்னிக்கிற சுபாவம் இல்லை, எரிச்சல் வந்துச்சு, கசப்பு வந்துச்சு, கோபம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு, பிரிஞ்சு போயிட்டாங்க. லாஸ்ட் எல்லாம் மூல காரணம் என்ன? இந்த எரிச்சல் தான். அந்த எரிச்சல் வரும்போது இன்னும் சில பிரச்சனை இருக்கும்ல. தனக்குள்ளே சாவை விரும்பி. அப்படி யாராவது விரும்புவாங்களா? சில குடும்பத்துல இப்ப சாப்பாடு வேணும், பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி சாவை விரும்பிட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல இப்ப அப்படிதான் நடக்கு. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும் அப்படிலாம் யோசிக்கிறதுலாம் கிடையாது. சத்தியத்துக்கு கீழ்ப்படினும், மனம் திரும்பணும், பரிசுத்தமானும் அப்படிலாம் யோசிக்கிட்டு நான்லாம் இருக்கிறத விட போய் சேரலாமே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பத்திலே நிறைய நேரத்திலே வயசானக்கு அப்புறம் முதியோரத்துல இருப்பாங்க, ஹாஸ்டல்ல இருப்பாங்க. நான் தனியா இருக்கிறேன்னு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட வித்தியாசமான சில செய்திகள் நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், கிருபை அப்படி நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா நைட் நேரத்துல ஒரு குடும்பத்துல ஏன் புலம்புறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குல்ல. தேவன் யோனாவை நோக்கி, எரிச்சலா இருக்கிறது நல்லதோ சொல்லுப்பா. அழகா 2 தடவை கேட்காது. நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. 9ஆம் வசனத்துல தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றான். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். எப்போதுமே சில ஆளுக்கள் திருந்த மாட்டாங்களாம். என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டாங்களாம். தேவன்ட்டே
நான் இப்படிதான் இருப்பேன், நான் சார் வரையும் இப்படிதான் இருப்பேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் அம்மா பேச்சும் கேட்க மாட்டேன், அப்பா பேச்சும் கேட்க மாட்டேன், புருஷன் பேச்சும் கேட்க மாட்டேன், யார் பாஸ்டர் பேச்சு யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் சாகர வரையும் இப்படிதான் இருப்பேன், நான் வசந்தெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இப்படிதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதற்கு அவன் யோனா, நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு யோசித்து பார்ப்போமே. மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான், நல்லதுதான் அப்படிங்கிறது. நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட சொல்றாரு. ஒரு மனுஷன்ட்ட சொல்லல, என் உயிரை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. தேவன் கேட்கிறாரு, எரிச்சலா ஏன்பா இருக்கிற, ஏன் எரிச்சலா இருக்கிற, உனக்கு ஏன் இவ்வளவு எரிச்சல் வருது, மன்னிச்சிட வேண்டியதானே, ஏன் எரிச்சல் வருதுன்னு சொல்லி அழகா கேட்டு பார்க்கிறாரு. 2 தடவை கேட்டு பார்க்கிறாரு. இல்ல, நான் சாகுற வரையும், நான் மரண வரையும் தான் நான் எரிச்சலா தான் இருப்பேன், அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இவரு புலம்புறாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்படிதான் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நிறைய குடும்பத்துல கோடி கணக்கா பணம் இருக்கு, பிள்ளை இல்லை, புருஷன் இல்லை, சில குடும்பத்துல யாருமே இல்லை. லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா எரிச்சல். இனிமேல்லாம் ஏன் வாழணும். சில குடும்பத்துல வீடுலாம் சொந்த வீடுலாம் இருக்கு, பணம்லாம் லட்சக்கணக்கா இருக்கு, கம்பெனி வச்சிருக்காங்க, வியாபாரம் பார்க்காங்க, பெரிய பெரிய லெவல்ல இருக்காங்க. ஆனா வீட்டில் பார்த்தா புருஷன் முன்னாடிக்குள்ள பிரச்சனை, அம்மா அப்பாட்ட பேசுறது இல்லை, தனிமை, தண்ணி அடிக்கிறாங்க. இனிமேல் யாருக்கா வாழணும், நான் தண்ணி அடிச்சுட்டு சாகுறேனே. சிலவங்க தவறான வழியில் போயிட்டாங்க, விபச்சாரத்துக்கு போயிட்டாங்க. சிலவங்க விற்கிறதுக்கு போய் பார்க்குங்க, எங்கேயாவது கூட நிம்மதி கிடைக்குமா. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னா எரிச்சல் இருக்கு. எரிச்சல் இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல சமாதானமே இருக்காது. எரிச்சலை வச்சுட்டு நைட் நேரத்தில் ஒரு 3 சப்பாத்தி, இல்லை ஒரு 2 தோசை, இல்லை ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க. உள்ள எரிச்சல் இருக்கும்போது சமாதானமே இருக்காது. நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா எரிச்சல் எரிச்சல் எரிச்சல், ஆக்ரோஷம். ஆக்ரோஷத்தை வச்சுக்கிட்டு எப்படி சோறு நிம்மதியாக சாப்பிட முடியும். நீங்க வெளிநாட்டுல இருந்து கேட்கலாம், ஏன் லண்டன்ல இருந்து கூட கேட்கலாம், அமெரிக்கால கூட கேட்கலாம், எல்லா நாட்டுல இருந்து கேட்கலாம். சத்தியம் இதுதான். ஒரு மனுஷனுக்குள்ள எரிச்சல் இருக்கு அப்படின்னா நிம்மதியான தூக்கம்லாம் இருக்காது. அவர் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு அவர் யார்ட்டையோ 2 மணி நேரம் கதை பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல வேற வேற தேவையெல்லாம் பழகிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது நைட் நேரத்துல தேவையில்லாத காரியங்கள். யோசித்து பார்ப்போம். ஏன்னா சில குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. இந்த செய்தி யார் யார் வீட்டுக்கு வருது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இரவனத்தில் ஜெபிக்க போறோம். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி எடுத்துக்கிறோம். சொல்லிக்கிறோம்ப்பா, உம்முடைய கரத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பத்திலே தனக்குள்ளே சாவி விரும்பி என்று எழுதப்பட்டிருக்கு, நான் உயிரோட பார்க்க சாகிறது நலமா இருக்கும், எந்தெந்த குடும்பத்தில் இப்படி தப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று எந்தெந்த குடும்பத்திலே வீணான வார்த்தை பேசி கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்ய உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். என்னோட வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்தை தள்ளி போனோமோ எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. இரவு நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் ட்ரெயினில் போகிறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்துள்ளுங்க. அது மாத்திரமில்லை, சில குடும்பத்தில் யோசிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் கூட நான் அந்த மாதிரி தப்பாக பேசியிருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னித்துருங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க, அதிகாலை வேலை எழுப்பிவிடுங்க. சமாதானத்தின் தேவன் உங்கள் பிள்ளைகள் கொடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கற்பத்தினை ஜெபிக்கிறங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, தாய்மொழி மாசங்க, டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, கர்த்தர் கூட இருந்து எல்லா விதமான வாசல் திறந்து இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. வீண் வார்த்தை யாரெல்லாம் பேசிக்கோங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. தேவனாரில் அப்போ மினிஸ்டர் அவங்களை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம்பிட்டு ஆசிரிங்க. உங்களுக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நைட் நேரத்தில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க,
எல்லாரையும் கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினால நாமத்தினால பாதுகாக்கப்படட்டும். இந்த வருஷத்திலே சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லிக்கிறேன் ராஜா. இன்னைக்கு இந்த செய்தி மூலியமா எந்த குடும்பத்துல புலம்பிட்டு இருக்காங்களோ அவங்களோட இதயத்தினுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகள் ஆசிரியங்க, தீர்காயிஸ்தாங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க, கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் கொடுத்து ஆசிரிங்க. கடன் பிரச்சனை இல்லை, தற்கொலை எண்ணங்கள், மரண பயங்கள் அது எல்லாவற்றையும் நீக்கிருங்க. சமாதானத்தை தாங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வளர்க்கறதுக்கு கிருபை செய்யுங்க. தேவையில்லாமல் வீண் வார்த்தை பேசி மன்னிச்சிருங்க. விக்கிர அடிமையில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, கஞ்சா வழக்கம், சில குடும்பத்திலே மாந்திரியம், பிள்ளி சுனத்தில் கட்டப்பட்ட நிலைமை, விபச்சார அடிமை, அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும். அந்த குடும்பத்துக்கு விதமாக கிரியை செய்கிற எல்லா தந்திரமான ஆவியல் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்கப்பட்டும். அப்போ அவங்க மகனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். யூடியூப் சேனல் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக அப்பா பின்னாடி இருந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடித்து பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல முழு வேதத்தை வாசித்து முடிக்க முதல்ல இருந்தே கரெக்டாக தீர்மானம் பண்ணி வாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக சொல்லி அப்பா உள்ளத்தில் இந்த எல்லா கண்ணீர் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. அவங்களுடைய பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. அவங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றிங்க. அந்த மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், தேவையில்லாமல் வீணான பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில் எந்த குடும்பத்திலே போராடிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க, பரிபூர்ணமான சுகத்தை கட்டளிடுங்க. நான் மனுஷனை நம்பி ஏமாந்துட்டு சொல்லி யாரெல்லாம் புலம்புறாங்களோ கர்த்தரை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முடிவு கொண்டு வாங்க. நாளைக்கு உள்ள நாட்களை எல்லா கருத்துக்கும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். அடியான தாழ்த்திரும்பா கர்த்தர் பொருட்படுத்தல். ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். அவங்களோட வாழ்க்கையில சகல காலத்திலையும் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே எங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் வரணும். நீங்க வந்தா மட்டும்தான் எங்க இதயத்துக்குள்ள சமாதானம், எங்க குடும்ப ஆசீர்வாதம், எங்களோட வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். உங்களோட ரத்த கோட்டைகளே எங்களை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. சீக்கிரமா படுத்துங்க, அது கிருபை செய்யுங்க. வேதத்தை கையில பயன்படுத்தி வாசிக்கிறது கிருபை செய்யுங்க. தியானிக்க கிருபை செய்யுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துவோம். வேலைக்கா ஜெபினா, விசாவுக்கா ஜெபினாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதவில்லை எங்களை சாஷ்டமா தாழ்த்தப்படுகிறோம். துதிகான மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் தொடர்பு நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளார்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.